இந்த தேசத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்டிருக்கிற ஊர் என்றும் சேரி என்றும் பிரித்திருக்கிற அந்த அழுத்தத்தை ஆழத்தை புரிந்து கொள்வதற்கே புரட்சியாளர் அம்பேத்கரும் பெரியாரும் தான் உதவி செய்தார்கள். அந்த அடிப்படையிலே தான் மேலவளவு தொடங்கி சென்னகரப்பட்டி தொடங்கி இன்றைக்கு கோகுல்ராஜ் உடைய அந்த கொடூரமான ஆணவ கொலை வரைக்கும் நடத்துவதற்கு உத்வேகத்தை அளித்திருக்கிறவர்களே ஒருவர் தான் ஆம்ஸ்ட்ராங் என்பதை இடத்திலே பதிய வைக்கின்றேன். 5 மணி நேரம் என் மகனை யாரென்றே தெரியாமல் கொண்டு போய் கண்ணை கட்டி வாயை கட்டி அவன் சாதியை இழிபடுத்தி அடித்து கேவலப்படுத்தி மட்டுமல்ல கழுத்தை மட்டுமல்ல அவர்களே நாக்கை வெட்டி இருக்கிறான். 2 மணி நேரத்துக்கு முன்பு யாருன்றே தெரியாது என்று கேட்டால் தன்னுடைய சாதிக்காரரோடு அமர்ந்திருந்த ஒரே காரணத்திற்காக கோல்டாலை கொண்டு போய் கொடுமைப்படுத்துவதை பார்த்து என்னுடைய மகனுக்கு இத்தகைய கொடுமை இழைத்தவனுக்கு தூக்கு தண்டனை வேண்டும் என்று சொன்னார். இவனுக்கு தூக்கு தண்டனை தருவது அல்ல, அதற்கு மாறாக காரக்கிரகத்துக்குள்ளே இருந்து கொண்டே இந்த சமத்துவ சமுதாயம் சமத்துவமாக மாறுவதை பார்க்க வேண்டும், அதுதான் அவனுக்கு சரியானது என்று சொன்னேன். ஆச்சரியப்படுவீர்கள், அந்த நீதிபதி அதை கேட்ட பின்னால் 3 வாழ்நாள் சிறை அவன் மூச்சு இருக்கிற வரைக்கும் உண்டு என்று சொன்னார். அது வரலாற்றிலே இந்திய வரலாற்றிலேயே ஒரு விசாரணை நீதிமன்றம் கொடுக்க முடியாத தீர்ப்பது. உண்மை அம்பேத்கர் என்று சொன்னால் அது ஒரு புரட்சியாளர், உலகத்தினுடைய மாபெரும் தலைவர் அவர் என்பதை எப்படி எடுத்துக்காட்டினாரே போல் தமிழ்நாட்டிலே அவர் இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங் ஆற்றிருக்கிற பங்கு, அவர் விதைத்திருக்கிற விதை, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க கிளர்ந்திருக்கிறார்களே என்று சொன்னால் அது அவர்தான். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மறைவில் என்று சொன்னார்களே, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆம்ஸ்ட்ராங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி இன்றைக்கு அவர் அழைத்திருக்கிறார். நான் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்திருக்கிறவன், ஆனாலும் இந்த தேசத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்டிருக்கிற ஊர் என்றும் சேரி என்றும் பிரித்திருக்கிற அந்த அழுத்தத்தை ஆழத்தை புரிந்து கொள்வதற்கே புரட்சியாளர் அம்பேத்கரும் பெரியாரும் தான் உதவி செய்தார்கள். அந்த அடிப்படையிலே தான் மேலவளவு தொடங்கி சென்னகரப்பட்டி தொடங்கி இன்றைக்கு கோகுல்ராஜ் உடைய அந்த கொடூரமான ஆணவ கொலை வரைக்கும் நடத்துவதற்கு உத்வேகத்தை அளித்திருக்கிறவர்களே ஒருவர் தான் ஆம்ஸ்ட்ராங் என்பதை இடத்திலே பதிய வைக்கின்றேன். அமைதியாக ஆழமாக அர்த்தத்தோடு எதை எப்போது செய்ய வேண்டுமோ அப்படி உதவி செய்த காரணத்தால் தான் கோகுல்ராஜ் வழக்கு நான் வெற்றி பெற்றேன் என்பதை இடத்திலே பதிவை விரும்புகின்றேன். என்னுடைய இளவல் பார்த்திபன் அவரோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு புத்தத்தை பற்றி, சமத்துவத்தை பற்றி, அம்பேத்கரை பற்றி நான் படித்திருக்கலாம். ஆனால் அவரோடு நான் இந்த வழக்குக்காக வருகிற போதெல்லாம் ஈரோட்டிலே பவானியிலே தொடங்கி மதுரைக்கு வருகிற போது வரை 300 கிலோமீட்டருக்கு நானும் அவரும் அமர்ந்து பேசிக்கொண்டு செல்வோம். அந்த தாயாரை இழுத்துக்கொண்டு போவோம். அப்போதெல்லாம் அம்பேத்கரை பற்றியும் ஆம்ஸ்ட்ராங்கை பற்றியும் பேசுவார். அந்த வழக்கிலே நான் வெற்றி பெற்றவருக்கு இறுதியாக நீ குற்றவாளி என்று தீர்மானித்து விட்டார் நீதிபதி, தண்டனை பற்றி கொடுக்க வேண்டும். அப்போது பவானியிலிருந்து புறப்படுகின்றேன், அரவக்குறிச்சியில் வந்து நான் இருக்கின்றேன் உணவருந்துவதற்காக. உணவருந்துகிற போது அப்போது தொலைக்காட்சிகளிலே படமெல்லாம் வந்துவிட்டது. 2 பேர் வந்து அங்கே இருக்கக்கூடிய சர்வர்கள் 2 பேர் வேலையாட்கள் வந்து இடத்திலே கூறுகிறார்கள், ஐயா எனக்கு வயது 45 ஆகிவிட்டது, எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்று சொன்னான். நாங்கள் 25,000 பேர் இருக்கிறோம் என்று சொன்னான். எனக்கு என் புத்தியிலே பட்டது, ஒரு புதுவுடைமை இயக்கத்தை சார்ந்த முறையிலே 25,000 பேரா, அப்படி என்றால் தொழிற்சங்கம் அமைக்கலாம் என்று சொன்னேன். என் புத்திக்கு அப்போது படவில்லை. அதற்கு பிறகு அவன் சொன்னான், ஏன் உங்களுக்கு திருமணமாகும் என்று கேட்டபோது அவன் சொன்னான், 45 வயதான எனக்கு திருமணமாக காரணம் எங்களுடைய பெண்களை எல்லாம் இவர்கள் கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள் சொன்னான். அப்போதுதான் உணர்ந்தது, இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் சாதியத்தின் கொடுமை இருக்கிறதே, அது மனதிலே தைத்திருக்கிற விஷம், அந்த சாதிய தீண்டாமை விஷம் என்பது மனதிலே பதிவு வைத்திருக்கிறதே, அதை உணர்ந்து கொண்டு என்னப்பா உனக்கு வேணும்னு கேட்டேன். எங்கள் தலைவருக்கு குறைச்ச தண்டனை வாங்கி கொடுக்கன்னு சொன்னார். நான் நீதிமன்றத்தில் போய் அமர்கின்றேன், பார்த்திபனோடு அமர்கின்றேன். அந்த நீதிமன்றத்தில் மிகப்பெரிய வழக்கறிஞர் கூட்டம் மட்டுமல்ல, மாணவர்கள் எல்லாம் குவிந்திருக்கிற கூட்டம். நீதிபதியை பார்த்து குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளியை பார்த்து கேட்கிறார், தண்டனையை பற்றி என்ன கேட்டிருக்கிறார்?
நாங்கள் குற்றம் செய்யவில்லை என்று சொன்னான். அனாவசியமாக அந்த தாய், கோகுலாவுடைய தாய் சித்ராவை பார்த்து கேட்கிறார். ஆச்சரியப்பட்டு போனோம். ஒவ்வொரு முறையும் நம்முடைய தோழர் பார்த்திபன் இழுத்து கொண்டு வருவார். பாவம், அந்த தாயில் பட்டிருக்கிற வேதனை கொஞ்சம் நிஜம் அல்ல, அவர் இழுத்து கொண்டு வருவார். அந்த தாய் சொன்னார், 5 மணி நேரம் என் மகனை யாரென்றே தெரியாமல் கொண்டு போய் கண்ணை கட்டி வாயை கட்டி அவன் சாதியை இழிபடுத்தி அடித்து கேவலப்படுத்தி மட்டுமல்ல, கழுத்தை மட்டுமல்ல தோழர்களே, நாக்கை வெட்டி இருக்கிறான். 2 மணி நேரத்துக்கு முன்பு யாருன்னே தெரியாது. என்று கேட்டால், தன்னுடைய சாதிக்காரரோடு அமர்ந்திருந்த ஒரே காரணத்திற்காக கோல்டாஜை கொண்டு போய் கொடுமைப்படுத்துவதை பார்த்து என்னுடைய மகனுக்கு இத்தகைய கொடுமை இழைத்தவனுக்கு தூக்கு தண்டனை வேண்டும் என்று சொன்னார். ஆனால் நான் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்த முறையிலே, மனித உரிமை வழக்கின்ற முறையிலே தூக்கு தண்டனையை எதிர்க்கிறவன் நான். ஆகவே என்னை பார்த்து கேட்கிறார் சிறப்பு வழக்கிற முறையிலே நீதிபதி. அப்போது எனக்கு உரைத்தது தானாக வந்த ஒன்றுதான். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன என்ற அந்த வார்த்தையில் நான் சொன்னேன், நான் தூக்கு தண்டனையை எதிர்க்கிறவன். ஆனால் இந்த வழக்கிலே அமர்ந்து பேசியதற்காக ஃபீஸ்ட் ஆஃப் பிளட் என்று சொல்லுவார் புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு அனிலேஸ் ஆஃப் காஸ்ட் என்று சொல்லக்கூடிய புத்தகத்திலே சாதியை அழித்துழிப்பதற்கு 3 படிகள் சொன்னார். ஒன்று, முதலிலே அகமண முறையை ஒழிப்பது, அதுதான் இதற்கு அடித்தளமானது. அதற்கு முதல் படி காதல் திருமணம், ஃபியூஷன் ஆஃப் பிளட், ரத்த கலப்பு என்பது சொல்லுவார். அதை அப்படியே சொல்லிவிட்டு நான் சொன்னேன், நம் முன்னிருக்கிற கேள்வி நம்மை சுற்றிலும் இருக்கிற வேலிகளை உடைப்பதல்ல, நம்மை சுற்றி கட்டப்பட்டிருக்கிற கட்டடங்களை தகர்ப்பதல்ல, நம்மை சுற்றிலும் கட்டப்பட்டிருக்கிற கற்பிதம் இருக்கிறதே, the mental attitude, சாதி என்று சொல்லக்கூடிய நோய் நெறி, அந்த அடியோட இயக்கத்தை களைய வேண்டும் என்று சொன்னாவிட்டால், ஆகவே இவனுக்கு தூக்கு தண்டனை தருவது அல்ல, அதற்கு மாறாக காரக்கிரகத்துக்குள்ளே இருந்து கொண்டே இந்த சமத்துவ சமுதாயம் சமத்துவமாக மாறுவதை பார்க்க வேண்டும், அதுதான் அவனுக்கு சரியானது என்று சொன்னேன். ஆச்சரியப்படுவீர்கள், அந்த நீதிபதி அதை கேட்ட பின்னால் 3 வாழ்நாள் சிறை அவன் மூச்சு இருக்கிற வரைக்கும் உண்டு என்று சொன்னார். அது வரலாற்றிலே, இந்திய வரலாற்றிலேயே ஒரு விசாரணை நீதிமன்றம் கொடுக்க முடியாத தீர்ப்பது. அப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுப்பதற்கு உத்வேகத்தை கொடுத்திருக்கிற ஒரு மனிதர் தான் இங்க இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். எனக்கு முன்னாடி சொன்னாரு, ஈரோட்டிலே அவரோடு எனக்கு நடத்தின பாராட்டு விழாவை தான் ஒரு நாள் கூடவே இருந்தேன். அப்போதுதான் அந்த மனிதனுடைய அந்த மிகப்பெரிய ஆற்றலை, புரட்சியாளர் அம்பேத்கரை புரிந்து கொண்டிருக்கிற விதத்தை, இந்திய சமூகத்தை பற்றி பார்வையை கண்டு அசந்து போனேன். உண்மையிலேயே எனக்கு முன்னாலே பேசுகிற சொன்னதை போலே அம்பேத்கர் என்று சொன்னால் அது ஒரு புரட்சியாளர், உலகத்தினுடைய மாபெரும் தலைவர் அவர் என்பதை எப்படி எடுத்துக்காட்டினாரே போல் தமிழ்நாட்டிலே அவர் இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங் ஆற்றிருக்கிற பங்கு, அவர் விதைத்திருக்கிற விதை, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க கிளந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அவர்தான். ஆகவே அந்த லட்சியத்தை அவர் எனக்கு முன்னே சொன்னதை போல் அவர் இறக்கவில்லை. மனிதர்கள் பிறப்பார்கள், மரிப்பார்கள், அது வாழ்க்கையின் நியதி அது. ஆனால் அவர் ஆற்றி இருக்கிற பணி மனிதன் மறக்கலாம், அவன் செய்திருக்கிற செயல் என்றைக்கு மறக்காது. ஆம்ஸ்ட்ராங் என்ற மனிதன் இந்த இந்திய சமூகத்திலே சமத்துவத்தை படைக்கிறவரை என்றென்றைக்கும் இருப்பார். எம்மை போன்றிருக்கிறவர்கள் என்றென்றைக்கும் உங்களுடைய கொள்கையோடு நின்று கொண்டு சமத்துவத்தை படைப்பதற்கு போராடுவோம் என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கை